சுப்பிரமணியபுரம். இட்ஸ் மை கேம். கார்த்திகா, நீ அந்த போலீஸ்காரங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க தான். ஆனா அதே நேரத்தில் என்ன மாதிரி கிரிமினல்ஸும் புத்திசாலியா தான் இருப்பானுங்க. அத நீ அந்த ருத்ராலாம் மறந்துடக்கூடாது. 10 கோடி ரூபாய் கேட்டா 10,000 கூட தராம என்ன ஏமாத்துறியா நீ? கார்த்திகா என்ன ஆனா? ருத்ராவையும் காணோம். போன் போட்டுதான் பாப்பமே. என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, லேண்ட்லைனும் போன் கட் ஆயிருக்கே. ஒரே குழப்பமா இருக்கு. மாமி, என்ன மாமி, ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? கார்த்திகா கிட்ட ஒரு விஷயம் பேசணும். போன் பண்ணலான்னு பார்த்தா லைன் கட் ஆயிருக்கு. டெலிஃபோன் ஆளுங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் வரேன். ஏன் போன்ல பேசுங்க மாமி. ஐயோ, We are from CBI. எனக்கு சிபிஐயா? Yes. Show me the proof. எங்களுக்கு இந்த வீட்டை ரைட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ரைடா? எதுக்கு சார்? நீங்க நினைக்கிற மாதிரி இது தப்பான இடம் இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த வீட்டில் ஏதோ கடத்தல் பொருள் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுதான் வந்தோம். ப்ளீஸ் கோஆபரேட் மீ. ஆஃபீஸர்ஸ் சர்ச். எஸ் சார். ஐயோ, ஐயோ ஈஸ்வரா, இது என்ன புது குழப்பம்? ஐயோ, நீங்க பயப்படாதீங்க மாமி. நீங்க இருங்க, நான் ஹேண்டில் பண்றேன். ஐயோ, ஈஸ்வரா, என்ன இது? ஓகே மேம். சார், எங்க எம்டி ரொம்ப நேர்மையானவர். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க எதுவும் இல்ல சார். ஹலோ, சின்னங்க தேடுங்க, பெட்டுக்கடையில தேடுங்க, தூக்குங்க, நல்லா தேடுங்க. செக் செக் செக். உள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. நீங்க அந்த ரூம்ல போய் தேடுங்க. கீழே அந்த ட்ரால பாருங்க. சார், இந்த ரூம் பூட்டி இருக்கு. எஸ். இந்த ரூம் கீ எங்க? தெரியாது சார், எனக்கு தெரியாது. சார், இந்த ரூம் பூட்டி இருக்கு சார். எல்லா ரூமும் செக் பண்ணிட்டீங்களா? எல்லா ரூமும் செக் பண்ணியாச்சு சார். இந்த ஒரு ரூம் தான் பேலன்ஸா? எஸ் சார். இந்த ரூம் சாவி கொடுங்க. அந்த ரூம் எப்பவும் பூட்டி தான் இருக்கும். சாவி என்கிட்ட இல்ல. எங்க இருக்குன்னு தெரியாது. பொய் சொல்லாதீங்கம்மா. நான் கும்பிடுற முருகன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ரூம் சாவி என்கிட்ட இல்ல. எனக்கு எதுவும் தெரியாது. ஏமா, இந்த சாவி எங்க இருக்குன்னு
யாருக்கு தெரியும்? அதுவும் எனக்கு தெரியல. இதை பாருங்கம்மா, இதை ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்த்தே ஆகணும். சாவி எங்கே இருக்குன்னு உங்கள் முதலாளிகிட்ட கேட்டு வாங்கி வைங்க, இல்லைன்னா நாங்கள் உடைக்க வேண்டியதாக இருக்கும். ஆஃபீஸர் கமான். எஸ் சார். நாங்கள் நாளைக்கு வரோம், வாங்க. பகவானே, என்ன நடக்குது இங்க? மம்மி பயப்படாதீங்க, அது ஒன்றும் நடக்கல. பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம்தான். டோன்ட் வரி. இங்க யாருமே இல்லாத இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கே. சரி சரி, பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சார் 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 சார், எழுந்துருங்க சார், தண்ணி குடிங்க. பார்த்தா பொறுமையா சார். நீ எப்படி இங்க வந்த? உங்களை காப்பாத்துறதுக்காக நானும் ருத்ரா சாரும் ஒரு பிளான் பண்ணோம். இவனுங்க என்னையும் கடத்திட்டு வந்து இங்க அடைச்சு வச்சுட்டாங்க. ஓ மை காட். ஆமா, நீங்க என்ன பிளான் பண்ணீங்க? இவங்க உங்களை கடத்தி வச்சுக்கிட்டு 50 கோடி பணம் கேட்டாங்க சார். பணம் தானே, மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? அப்படிதான் சார் நானும் யோசிச்சேன். ஆனா ருத்ரா சார் வேற ஒரு ஐடியா பண்ணாரு. ஆனா இவனுங்க எல்லாரையும் விட ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி என்னையும் இங்க கொண்டு வந்துட்டாங்க. உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்களா? ஆமா, அவங்க கேட்ட பணம் கிடைக்கலல, அதான் அந்த கோவத்துல என்ன அடிச்சாங்க. பணம் எங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க. ஏன் அந்த ருத்ரான பேச்சை கேட்டு முட்டாள்தனம் பண்ணி இப்ப நீயே மாட்டிக்கிட்டியே. இப்போ உனக்கு சேர்த்து பணம் கேட்க போறாங்க. வெளியில உன்னை காப்பாத்த வேற அவரு டென்ஷனா இருக்க போறார் பாவம். நம்ம சாப்பிடலாம் வாங்க. நம்மள ஒருத்தன் அடைச்சு வச்சு பிச்சைக்கார மாதிரி சோறு போடுறான். இத போய் சாப்பிட சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இங்க இருந்து நாம தப்பிக்கணும். நாம எங்க இருக்கோன்னு கூட நமக்கு தெரியாது. தப்பிச்சு எவ்வளவு தூரம் ஓடணும்னு கூட தெரியாது. பயங்கர காட்டு வழியில டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம உடம்புல கொஞ்சமாவது எனர்ஜி வேணா ரோஷப்பட்டு சாப்பிடாம இருக்கிறது நல்லதில்ல. அது மட்டும் இல்ல, பணம் கிடைக்காத கோவத்துல அவன் நம்மள மறுபடியும் அடிப்பான். அடிவாங்க உடம்புல தெம்பு வேணும்ல. அதனால எதையும் யோசிக்காம சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார், சும்மா கூச்சப்பட்டுக்கிட்டு. என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமாயிடுச்சு. நீங்க கோவப்படுவீங்க, இருந்தாலும் சொல்றேன். வேண்டாம், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இப்படி இல்ல நான் கோவப்படுவேன், அவஸ்தைப்படுவேன்னு அந்த ஜோசியர் சொன்னான்னு சொல்ல போற, அதானே? ஆமா, அதான் சொல்ல வந்தேன். நான்சென்ஸ். நான் வந்ததுல இருந்து அந்த ஆளு ஏதாச்சும் ஒண்ணு நல்லது சொல்லிருக்காரா? எப்ப பாரு நாசமா போயிடுவ, அசிங்கப்படுவ, கஷ்டப்படுவேன்னு நெகட்டிவாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கு சொல்றாரு. அது தப்பில்லையே சார். ஒரு வகையில அலர்ட்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. என்ன யூஸ்ஃபுல்? அடைச்சு வச்சு மயக்க ஊசிலாம் போட்டு சாகடிக்கிறானுங்க.
இதுல இலவச இணைப்பு மாதிரி நீ வேற. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? கவலைப்படாதீங்க சார், இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இதுல என்ன நல்லது கண்ட நீ? முன்னாடி தப்பிக்க நீங்க ஒரு ஆளா ட்ரை பண்ணணும். இப்போ துணைக்கு நான் இருக்கேன் இல்லையா? நீ இருக்கிறது ஒரு வகையில பிளஸ் தான், ஆனா ஒரு வகையில மைனஸும். என்ன சார் மைனஸ்? நீ பொண்ணுங்கிறதா மைனஸே. அவனுங்க ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப சிக்கலாயிடும். உனக்குலாம் புரியவே புரியாது. எனக்கு அப்படிலாம் ஒரு ஆபத்தும் வராது சார். அத மீறி வந்தா என் உயிரை விட்டாச்சும் மானத்தை காப்பாத்திப்பேன். சார் சாப்பிடுங்க சார். இப்பதான் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருக்கீங்க, எனர்ஜி வேணும். நீ எப்படி இதெல்லாம் சாப்பிடுற? சாப்பிடுங்க சார். என்ன சார் நீங்க? என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? சார் சிபிஐல இருந்து ரெய்ட் வந்தாங்க சார். வாட்? சிபிஐயா? என்ன உளறீங்க? யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்தவங்க அப்படிதான் சொன்னாங்கப்பா. ஐடி கார்டு காட்டினாங்களா? ஹேமா தான் பார்த்தா. ஏமா, சர்ச் வாரண்ட் இருக்கான்னு கேட்டிங்களா? இல்ல சார், ஒரு 3 4 பேர் வந்தாங்க. தடதடன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. டென்ஷன்ல வாரண்ட் பத்தி கேட்க தோணல சார். எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? என் போன்ல நெட்வொர்க்கே கிடைக்கலப்பா. சரி, லேண்ட்லைன்ல பண்ண வேண்டியதானே? போன்ல இன்னும் கட் ஆயிருக்கு. கட் ஆயிடுச்சா? ஆ, ஆமா, ஃபோன் எங்க? இதோ இங்கதான் இருக்கு. மாமி, லேண்ட்லைன் ஒர்க் ஆகுது மாமி. அவங்க வந்தப்போ லைன் கட் ஆயிருந்தது. வெளியே டெலிபோன் ஆளுங்க ஒர்க் பண்றத பார்த்ததா ஹேமா சொன்னா. ஆமா சார், அவங்க ஒர்க் பண்றத நான் பார்த்தேன். அதுவும் இல்லாம என் மொபைலையும் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க வாரண்டே இல்லாம வீட சர்ச் பண்ணிருக்காங்க. நீங்களும் அலோவ் பண்ணிருக்கீங்க. இல்ல சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா சிபிஐன்னு சொல்லி கார்டு காட்டினாங்க. அதான் நான் நம்பிட்டேன். என்ன தேடுறதா சொன்னாங்க? ஏதோ இல்லீகல் ப்ராப்பர்ட்டி இந்த வீட்ல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நாங்க ஏதாவது எடுத்துட்டு போனாங்களா? இல்ல, எதையும் எடுத்துட்டு போகல. பூட்டி இருக்கிற ரூம் சாவியை கேட்டு மிரட்டினாங்க. ஊட்டி இருக்கிற ரூமா? அது எங்க இருக்கு? மேல. வாங்க. மாமி, ஆ, இந்த ரூமா? ஆமா. ரூம் சாவி எங்க? இந்த ரூம் சாவியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. யார்கிட்ட இருக்கு, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? ஆமா, முதலாளி கூட இந்த ரூமை திறந்ததே இல்ல. உள்ள என்ன இருக்குன்னு இந்த வீட்ல யாருக்குமே தெரியாது. அவங்க மறுபடியும் வருவோம், இந்த ரூம் சாவியை வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஓகேமா, வந்தவங்க சிபிஐ தானான்னு டிபார்ட்மெண்ட் மூலமா நான் விசாரிக்கிறேன். ஹேமா சார், அங்க டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க இன்னும் ஒர்க் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். மாமி, நீங்க பயப்படாதீங்க. நான் ஒரு பிசிய இங்க டியூட்டியில் வைக்கிறேன். ராகவ பார்க்க போன கார்த்திகா கூட இன்னும் வரலையே.
மம்மி, அந்த கிரிமினல்ஸை நான் சாதாரணமாக எடை போட்டேன். அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக விளையாடி போயிட்டானுங்க. ஆமாம், பணப்போட்டியில் நான் டிவைஸை வச்சதை அவங்க அதை கண்டுபிடிச்சி எடுத்து வேற ஒரு வண்டியில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் டைவர்ட் ஆகிட்டோம். ஐயோ, கார்த்திகாவை கடத்திட்டாங்க மாமி. ஐயோ முருகா, என்ன சொல்றேன் நீங்க? பயப்படாதீங்க மாமி. கார்த்திகா போன காரு ஒரு இடத்துல அம்போன்னு நிற்கிது. அங்கே யாரையும் காணோம். ட்ரேஸ் பண்ணுவோம், எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். ஒரே குழப்பமா இருக்கு மாமி. பகவானே, ஏய், என்ன நம்ம 2 பேரை காணவில்லை, மர்ம கும்பலால் தொழிலதிபர் அவரது பிஏ கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கான்னு பார்க்குறியா? இதெல்லாம் ரொம்ப பழைய பேப்பர். சார், புது பேப்பரா இருந்தாலும் நீங்க சொல்ற நியூஸ் வராது. ஏன்னா விஷயம் பிரஸுக்கு தெரியக்கூடாதுன்னு ருத்ரா சார் ரொம்ப கவனமா இருக்காரு. அவ்வளோ கவனமாக இருந்தா ஏன் என்னை காப்பாற்ற எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அவரு? எடுத்தார் சார். நான் கொண்டு வந்த பணப்பெட்டில ஜிபிஎஸ் டிராக்கிங் டிவைஸ வச்சாரு. ஆனா அத இவனுங்க கண்டுபிடிச்சு எப்படியோ டைவர்ட் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா இந்நேரம் இந்த இடத்த போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். ஓகே சார், குட் நைட். என்ன குட் நைட்டா? ஏய், நாம இருக்க சிச்சுவேஷன் தெரியாம மூக்கு முட்டை சாப்பிட்ட, இப்ப தூக்கமா? என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணுங்கிற முடிவோட இருக்கேன். எப்படி? தூக்கத்துல கனவு கண்டு தப்பிக்க போறியா? இல்ல, நாம தப்பிக்கணும்னா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. முழிச்சிட்டு இருந்தா எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால நான் இப்ப தூங்க போறேன். ஓஹோ, தூங்குனா எனர்ஜி கிடைச்சிருமா? ஆமா, ஒரு சின்ன தூக்கம் கண்டிப்பா எனர்ஜி கொடுக்கும். அதாவது கோழி தூக்கம். கோழி? ஓ, யூ மீன் நாப்? ஆமா, அந்த வார்த்தைய மாவீரன் நெப்போலியன் கிட்ட இருந்து வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே. நெப்போலியன் குதிரையில போகும்போது இப்படிதான் தூங்கி எனர்ஜி ஏத்திப்பாரா. அதனாலதான் அவர் பேரையே சுருக்கி நாப்னு வச்சாங்களாம். சரி, நீங்க மயக்கத்தோட பாதிப்புல இருக்கீங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க. அப்பதான் நாம எப்படி தப்பிக்க முடியும்னு யோசிக்க முடியும். தூங்குங்க சார். முருகா, உன் பேச்சு யோசனையெல்லாம் நல்லதான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா எப்படி சாத்தியமாகும்னு தான் தெரியல. ஏய், தூங்கிட்டியா? ஹலோ, கொடுத்து வச்சவ நல்லா சாப்பிட்டா, படுத்தா, படுத்த உடனே தூங்கிட்டா. என் பாடுதான் திண்டாட்டம். He was a famous trumpet man from out Chicago. டேய், He had a boogie style that no one else could play. He was a top man. குரு, கூண்டு பறவைகள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? யார் குரு? அதான்டா ராகவும் கார்த்திகாவும். என்ன நிலைமையில இருக்காங்கன்னு கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு நல்லா தூங்குது குரு. ஆனா அவன் தான் வழக்கம் போல அரை மயக்கத்தில் இருக்கிறான். தூங்குறாளா? ஆமா, சாப்பாடெல்லாம் கொடுத்த சாப்பாட்டை கம்ப்ளீட்டா அவ சாப்பிட்டுட்டா.
இவன் தான் அரைகுறையாக சாப்பிட்டான். அப்படியா? என்ன ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ள கார்த்திகாக்கு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் வந்துருச்சா? அப்படின்னா அது ஒரு மனவியாதி, மனநோய். நம்மள மாதிரி ஆளுங்க கடத்தி வச்சிருக்கிற பிண கைதிகளுக்கு வரும். அது வந்தா என்ன ஆகும் குரு? பிடிச்சு வச்சிருக்கிற பிண கைதி கடத்தல்காரனுக்கு ஆதரவா செயல்படுவான். சொல் பேச்சு கேட்பான். நம்ம எவங்கிட்ட இவனை வச்சு டீல் பேசுறோமோ அவன்கிட்ட நம்ம சார்பா அவனே பேசி நாம கேட்கிற டிமாண்ட செய்ய சொல்லுவான். சூப்பரான வேலையா இருக்கே குரு. வாட்? என்னடா சொல்றீங்க? கட்டில இருந்து பெட்ஷீட்டை கட்டி தப்பிச்சு போயிட்டாங்க குரு. வீட்டை விட்டு வெளியே போகல, உள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க.